ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லா திங்ஸும் வாங்கி ரெடி பண்ணிகிட்டே இருக்கீங்களா? அதே மாதிரி தாங்க டீச்சர்ஸ் நாங்களுமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய பசங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களையும் அவங்க பேரண்ட்ஸையும் வரவேற்கிற விதமாக நாங்கள் ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இந்த ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமுக்குள்ளே அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தைய தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் கார்ட்போர்டு காட்டுறேன் இல்லையா, இந்த கார்ட்போர்டை சுற்றி நாங்கள் ஃப்ளவர்ஸ் ஒட்டி ஃபுல்லாகவே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எல்லா ஃப்ளவர்ஸும் ரெடியாக தான் இருக்குது. கீழே கார்ட்போர்டும் ஒட்டி வச்சுருக்கோம். அதுபோல் கீழே எம்டியாக இருந்துச்சுன்னா அது நல்லாவும் இருக்காது, ப்ளஸ் நிறையா ஃப்ளவர்ஸ் வச்சா நல்லாவும் இருக்காதுன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி கீழே கிராஸ் வச்சுட்டு அதில் ஃப்ளார்ஸு, சின்ன சின்ன பக்கு, சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் நாங்களாம் க்ரியேட் பண்ணி கீழே வைக்கிறதுக்கு இந்த கிராஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கிராஸை வெட்டினது நான் தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே இந்த கிரே பேப்பர்னு சொல்லுவாங்க, அந்த பேப்பரில் தான் இதை பண்ணணும். ஸோ பின்னாடி க்ரிப்பாக ஒட்டுறதுக்கு டபுள் டேப்பு இன்னும் ஒட்டி வச்சு பார்த்துருக்கோம் எப்படி நல்லா இருக்கா என்னன்றத. ஸோ ஓரளவு ஒட்டியிருக்கோம். மித்தது எல்லாமே கீழே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு ஒட்டிடுவோம் முடிஞ்ச அளவு. இது போக இந்த ஃப்ளவர்ஸ்ன்னு இருந்தால் அதில் பட்டர்ஃப்ளைஸு, பக்கு, 2-3 பேர்டு இது எல்லாமேவும் ரெடி பண்ணணும்ல, அதுக்காகவும் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது போக கீழே வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிப்போங்க. எங்களோட ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ்க்கான வேலை இதுதான். பாருங்கள் எங்களோட இடம் எவ்வளவு இதாக இருக்குதுன்னு. இதெல்லாமே கடகடன்னு எடுத்து வச்சுட்டு 4 மணி ஆக போது கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.